ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கத்தேஜாஸ் பேஷன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு DIY தான் பார்க்க போகிறோம். விண்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே விண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பழைய மாதிரி ஒரு பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது இன்விடேஷன்ஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறமாட்டி ஏதாவது நம்மளே இப்போ சின்ன பிள்ளைங்களோட விளையாடுறதுக்கு மேப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ட்ரெஷர்ஸ் கண்டுபிடிக்கிற மேப் மாதிரி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விளையாட யூஸ் ஆகும் இந்த பேப்பர். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் இதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, A4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒரு 3 A4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மெல் தரதுக்காக அண்ட் லைட்டாக பேப்பரோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காகவும் நான் ஜவ்வாதுன்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்மெல் தரக்கூடியது தான், சென்ட் மாதிரி. அண்ட் இது ஒரு ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டெப் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மெயினாக இதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, காஃபி பவுடர் இல்லாட்டி காஃபி பேஸ்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாட் வாட்டர், அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. அண்ட் இப்போ வந்து கேண்டில் அண்ட் லைட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த காஃபி ஸ்டெயின் வந்து நம்ம அந்த பேப்பரில் அப்ளை பண்ணுறதுக்காண்டி ப்ரஷ் எடுத்திருக்கேன். அண்ட் அப்புறமாட்டி நான் வந்து இதை ஒரு ஹோல் பண்டில் மாதிரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி த்ரெட்டும் பஞ்சிங் மிஷினும் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த த்ரெட்டில் வந்து விண்டேஜ் லுக் கிடைக்கிறதுக்காக நான் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி பேஸ்ட்டில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தென் அப்புறமாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க A4 ஷீட்ஸில் சைட் வேஸில் வந்து நம்ம கையாலே பேப்பரை வந்து கிழிக்கணும். சிசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, கையால் தான் கிழிக்கணும். சிசர்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான லுக் கிடைக்கும். பட் நமக்கு அந்த பர்ஃபெக்டான லுக் இருக்கக்கூடாதுன்றதுனால கையாலே நம்ம அப்படியே கிழிச்சிடணும் பேப்பரை. அண்ட் இப்போ வந்து அந்த ஜவ்வாது எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஆனால் அந்த ஜவ்வாதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறமாட்டி பேப்பரை வந்து நல்லா கசக்கியிருக்கணும். நல்லா எப்போதுமே நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டான லுக் இருக்காமல் நல்லா பேப்பரை வந்து கசக்கிடணும்.
அண்ட் இப்படி தான் அந்த பேப்பர் வந்து இருக்கணும், நல்லா கசக்குனதுக்கப்புறமாட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பேப்பரோட சைட்லலாம் லைட்டாக வந்து கேண்டில் யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணணும். அண்ட் இந்த ப்ராசஸை பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை அப்படின்னா பேப்பர் வந்து ஃபுல்லாகவுமே எரியிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு இருக்கிறது கடைசி ஸ்டெப் தான். எல்லா ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி ஸ்டெயின் இருக்குல்ல, அதை இந்த பேப்பரில் வந்து நல்லா டிப் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நம்ம இல்லாட்டி சோக் கூட பண்ணி வைக்கலாம். சோக் பண்ணால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பேப்பர் வந்து கிளியறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணியே நம்ம எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெயின் வந்து நல்லா தெரியணும். அண்டு இந்த ஸ்டெப்பு முடிஞ்சக்கப்புறமாட்டி நம்ம இந்த பேப்பரை வந்து நல்லா ட்ரை பண்ண வச்சிடணும். நம்ம வந்து ட்ரை பண்ணால் தான் இதை வந்து மேற்கொண்டு யூஸ் பண்ண முடியும். நல்லா ட்ரை பண்ண வச்சிடணும். நான் எப்படி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, லைட்டாக அயர்ன் பாக்ஸ் வந்து கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்புறமாட்டி அதை லைட்டாக பேப்பரில் ஹீட் கொடுப்பேன். பட் அதை பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லை அப்படின்னா பேப்பர் எரிஞ்சிரும். அண்டு இப்போ நான் அந்த பேப்பரை வந்து ட்ரை பண்ணிவிட்டேன், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வின்டேஜ் லுக் பேப்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்விடேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேப் மாதிரி வரைஞ்சி ட்ரெஷர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சும்மா ஒரு கேமுக்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம். அண்ட் அப்புறமாட்டி இந்த பேப்பரை நம்ம வெறும் பேப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பேப்பர் எல்லாத்தையும் டோட்டலாக பேப்பரை வந்து த்ரெட் வச்சு கட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து டோட்டலாக த்ரெட் வச்சு எப்படி கட்டுறதுங்கிற மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 இடத்துல பஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு புக்லெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வின்டேஜ் லுக் ஜேர்னல்ஸ் கூட இந்த மாதிரி நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு.
அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.